குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ போன வீடியோவில் எலிங்கம் டயக்ராமுடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதோடைய அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் அதோடைய எலிங்கம் டயக்ராம். லிசன். ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது தான் எலிங்கம் டயக்ராம். ஸோ அந்த எலிங்கம் டயக்ராம் வந்து அதோட கிராஃப். ஸோ அதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்குன்னா அதுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு அதோட அப்சர்வேஷன் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதோட அப்சர்வேஷனில் பாருங்கள். ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வைஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஜஸ்ட்டு லிசன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார் பாருங்கள். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். இட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் கேஸ் இஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த எலிங்கம் டயக்ராமில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஒரு ஸ்லோப் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அப்வோர்டில் போகிற மாதிரி ஒன்று இருக்கும், டவுன்வோர்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மேலே அப்வோர்டில் போகிற ஸ்லோப் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். டவுன்வோர்டில் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எப்படி சார் அது வந்து பாசிபிள் அப்படின்னா அது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா பாருங்கள். த ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்ட் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு விச் ரிசல்ட்டிங் டிக்ரீசிங் ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்றாங்க. இப்போ ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டு அது கூட ஆக்சிஜன் சேர்த்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, மோர் ஆக்சிஜன் வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ அப்போ மோர் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும்போது அந்த மாலிகுலில் இருக்கிற அந்த ரேண்டம்னஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் இருக்க கிறிஸ்டல்ஸில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ரேண்டம்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங் சார்னா பாருங்கள். அப்போ அந்த ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகும்போது என்ன தட் இஸ் டெல்டா எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரேண்டம்னஸ் தான் நம்ம யாரும் சொல்லுவோம் டெல்டா எஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிக்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படிங்கும்போது அந்த டெல்டா எஸ் பிகம்ஸ் வந்து நெகட்டிவ். அப்போ அந்த டெல்டா எஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் தானே. அப்போ வந்து டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்எஸ்ல வந்து அந்த டெல்டா எஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டெல்டா ஜி வேல்யூ என்ன கிடைக்குது, நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவே கிடைக்குது. ஸோ அப்போது ஒரு ரியாக்ஷனில் வந்து டெல்டா ஜி டெல்டா எஸ் வந்து பிகம்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற டெல்டா ஜி வேல்யூ அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக கிடைக்குது. அப்போ டி டெல்எஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்போ நமக்கு கிடைக்கிற இந்த ஸ்லோப் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே அப்வோர்டில் போகிற எல்லா ஸ்லோப்புமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா டெல்எஸ் வேல்யூ நெகட்டிவ் கிடைக்கிறதுனால அதை நம்ம அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவேஷனில் சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவ். ஸோ அதனால தான் ஸ்லோப் லைன் ஆகுது, அப்வோர்டில் போகுது. த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன் திஸ் கேஸ் த டெல்எஸ் இஸ் பாசிட்டிவ் as 2 moles of carbon monoxide gas is formed by the consumption of 1 mole of oxygen gas. It indicates the CO is more stable at higher temperature அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எலிங்கம் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கீழே நெகட்டிவ் ஸ்லோப், கீழே ஒரு ஸ்லோப் வருது பாருங்கள் கார்பன் மோனாக்சைடில் 2C அதாவது 2 கார்பன் ப்ளஸ் வந்து O2 கிவ்ஸ் வந்து 2CO அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அந்த ஸ்லோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வருது, டவுன்வோர்டில் வருது அந்த ஸ்லோப்பு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த 2C ப்ளஸ் O2 கிவ்ஸ் 2CO ஸ்லோப் வந்து கீழே டவுன்வோர்டில் வருது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு வருது. ஸோ அப்போ அதில் டெல்எஸ் வந்து பாசிட்டிவ். அதில் வந்து 2 moles ஆஃப் 2C பாருங்கள். the 2 moles of CO is gas is formed the consumption of 1 mole of oxygen அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1 mole of oxygen வந்து அது வந்து என்ன பண்ணுது, கன்சம்ஷன் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா லிசன் பாருங்கள் 2C எடுத்துக்கிறது வந்து 2 moles of கார்பன். ஆனால் வந்து அது என்ன கன்சம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 mole of ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த 1 mole of ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணும்போது இட் இண்டிகேட்ஸ் இதில் வந்து கார்பன் மோனாக்சைடுங்கிறது மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர் என்ன சார் மீனிங் அப்படின்னா பாருங்கள் அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா தெரியும். மேலே பாருங்கள்
-300 டிகிரி செல்சியஸில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகிட்டே வருது, கீழே நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கும்போது கீழே டவுன்வர்டில் வந்துக்கிட்டே இருக்குது. டவுன்வர்டில் வரும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே இருக்குது, நமக்கு ஹையர் டெம்பரேச்சர் வருது. கீழே பாருங்கள் தெரியும், டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ மீன் அது கிடைக்கிறது பாருங்கள் -70 டிகிரி 700 டிகிரி செல்சியஸில் வருது. ஸோ ஒரு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நெகட்டிவ், இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவில் இப்போ -215 வருதுன்னா அதோட அதிகமாக சொல்லணும்னா -350னா அதோட அதிகம் தானே. இப்போ அது வந்து -700 வரதுனால த லீஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா ஜி வேல்யூங்கிறது லீஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது அட் த சேம் டைம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்டில் வர்றதுனால இங்கே பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் டெல்எஸ் இஸ் பாசிட்டிவ் 2 moles ஆஃப் CO இஸ் ஃபார்ம்டு. 2 moles வந்து CO வந்து ஃபார்ம் ஆகுது. எப்போனா கன்சம்ஷன் ஆஃப் 1 mole ஆஃப் ஆக்சிஜன். 1 mole ஆக்சிஜனுக்கு வந்து 2 moles ஆஃப் CO வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கும்போது அதோட ரேண்டம்னஸ் டெல்டா எஸ் வேல்யூங்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டெல்டா ஹெச் மைனஸ் TΔSல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக வருது. ஸோ அதனால தான் ஸ்லோப் உங்களுக்கு என்ன வருது, டவுன்வர்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட், as the temperature increases generally, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ் நல்லா கவனிங்க. As the temperature increases generally, delta G value formation of metal oxide becomes less negative and becomes zero at a particular temperature. என்ன சொல்ற அடுத்து, the below this temperature delta G is negative and oxide is stable. Above the temperature delta G is positive. This general trends suggest that metal oxides become less stable at high temperature and the decomposition become easier அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அதாவது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். the temperature increases, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெல்டா ஜி வேல்யூ ஆஃப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மெட்டல் ஆக்சைடுங்கிறது லெஸ் நெகட்டிவாக இருக்குது அண்ட் பிகம் ஜீரோ அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். அதோட இது வந்து என்ன ஆகுதுன்னா பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதில் பாருங்கள் லெஸ்ஸு, இந்த இதில் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹெச்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச்ஜி வேண்டாம், இந்த நிக்கலோடது எடுத்துக்கோங்க. நிக்கலோடது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆக பாருங்கள், நிக்கல் ப்ளஸ் O2 கிவ்ஸ் வந்து நமக்கு என்ன, நிக்கல் ஆக்சைடு கிடச்சிருக்கு, NiO கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த NiO கிடச்சிருக்க அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அதோட ஸ்லோப் பாருங்கள், நிக்கல் ஆக்சைடோட ஸ்லோப்பு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அது பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக என்ன ஆகிட்டே வரும்னா பிகம்ஸ் ஜீரோ. ஸோ பிகம்ஸ் ஜீரோ போயிட்டு பாருங்கள், ஜீரோ போயிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த டெல்டா ஜி வேல்யூ ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ், கம்மியாக இருக்குது, பிகம்ஸ் ஜீரோ அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். அது என்ன ஆகுது அப்படின்னா மேலே போக என்ன ஆகிட்டே போகுது, நிக்கல் ஆக்சைடுங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லேருந்து ஜீரோவுக்கு போகுது. ஸோ இப்போ ஜீரோவுக்கு போயிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அட் ஹை டெம்பரேச்சர் வந்து ஹையராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவாக இருக்கும். பிகம்ஸ் வந்து அட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஜீரோவுக்கு போயிடும், ஜீரோவுக்கு போய் திருப்பி ஹையராக போகும். அப்போ இந்த பிலோ த டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சருக்குள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த கிராஃபில் இன்னொரு டைம் ஈஸியாக கொஞ்சம் கவனிங்க. ஸோ அந்த நிக்கல் ஆக்சைடோட போகும்போது அது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆக என்ன ஆகிட்டே போகும், அது ஜீரோவுக்கு போயிட்டு அது ஸ்லோப் தாண்டி என்ன ஆகிடும், ஜீரோ டெம்பரேச்சருக்கு மேலே போயிடும். அந்த ஜீரோ கட் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த இதை கிராஃபில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2200 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஜீரோவுக்குள்ளே, ஐ மீன் அந்த ஜீரோவுக்கு உள்ள பிலோ திஸ் டெம்பரேச்சர், அவங்க சொல்கிற பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கணும். பிலோ திஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது பாருங்கள், அந்த பாயிண்ட்டை பாருங்கள், பிலோ திஸ் டெம்பரேச்சர் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ். அந்த டெம்பரேச்சருக்குள்ளே வரும்போது டெல்டா ஜி வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வந்து நெகட்டிவாக வரும். அண்டு ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள், அந்த மெட்டல் ஆக்சைடுங்கிறது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் வந்து எபோவ் த டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சருக்கு மேலே ஜீரோக்கு மேலே போகும்போது, டெம்பரேச்சர் ஹையராக போகும்போது என்ன ஆகும்னா த டெல்டா ஜி இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா த ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் த மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள். அதாவது ஹையர் டெம்பரேச்சரில் வந்து அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். டீகாம்போசிஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். டெம்பரேச்சர் எப்போ ஹையாக இருக்கும் அங்கே வந்து மெட்டல் ஆக்சைடுங்கிறது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட்டு. as the temperature increases, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெல்டா ஜி வேல்யூ அப்படிங்கிறது the metal oxide, delta G value, delta G value for the formation of metal oxide becomes less negative. அது வந்து லெஸ் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லீஸ்ட், அதாவது
ஹையர் நெகட்டிவில் லெஸ் நெகட்டிவ். அப்போ ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா 0 ஆகுது. ஒரு பாயிண்டில் அந்த நிக்கல் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ அந்த ஸ்லோப்பு மேலே போக போக நிக்கல் ஆக்சைடோட ஸ்லோப் மேலே போக போக 0 போகுது. தட் இஸ் லெஸ் நெகட்டிவ். அந்த டெம்பரேச்சர் கூட அப்போ லெஸ் 0லேருந்து நம்ம எடுத்து பார்த்தா நமக்கு 2200 வருது, ஆக்சுவலாக டிகிரி செல்சியஸில் வருது. ஸோ அந்த டெம்பரேச்சருக்குள்ளே மட்டும்தான் அது என்ன பண்ணும், நமக்கு வந்து ஸ்டேபிள், ஐ மீன் எப்படி இருக்கும், நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சரில் அது வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கனால அந்த டீகாம்போஷன் மெட்டல் ஆக்சைடு டீகாம்போஸ் ஆகிறது வந்து நமக்கு வந்து ஈஸியராக இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4th பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, there is a sudden change in slope at a particular temperature for the some metal oxide like MgO, HgO. This is due to the phase transition melting, அதாவது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க மெல்ட்டிங் ஆர் எவாப்ரேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பாருங்க இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் பாருங்கள் மேலே பாருங்கள் நமக்கு என்னங்க கொடுத்துருந்தாங்க, MgO அண்டு HgO 2 கொடுத்துருந்தாங்க இல்லையா. நம்ம இங்கே அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜஸ்ட் மினிட், இதில் பாருங்கள் அதில் நமக்கு 2 கொடுத்துருந்தாங்க MgO அண்டு HgO அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் பாருங்கள் HgO பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே -100க்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். 2Hg + O2 gives 2HgO. அதோட ஸ்லோப் பாருங்கள் மேலே போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அதோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா திடீர்னு கிராஜுவலாக போயிட்டு வந்து திடீர்னு வந்து சடனாக வந்து அதோட இதில் டீவியேட் ஆகுது, பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் ஆகுது. Ag + O2 கூட போய் இன்டர்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா அந்த டைமில் இந்த Hg + O2 அது வந்து என்ன ஆகுனா அதோட ஃபேஸ் வந்து ட்ரான்சிஷன் ஆகலாம். இப்போ மெர்க்குரி அப்படிங்கிறது லிக்விடாக இருக்கிறது என்ன ஆகலாம், கேஸஸாக மாறி இருக்கலாம். ஃபேஸ் ட்ரான்சிஷன், அதோட ஃபேஸ் லிக்விடாக இருக்கிறது கேஸஸாக போயிருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா Mg பாருங்கள் மெக்னீஷியம் கொடுத்தாங்க இல்லையா, MgO கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அது பாருங்கள் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், MgO 1200 கொஞ்சம் மேலே இருக்குது பாருங்கள். 2Mg + O2 gives 2MgO. அந்த ஸ்லோப்பு பாருங்கள் போயிட்டே இருக்குது. அதாவது ஸ்லோப் லீனியராக போயிட்டு திடீர்னு சடனாக என்ன ஆகுதுன்னா அந்த அலுமினியம் + O2 அது கூட போயிட்டு இன்டர்செப்ட் ஆகுது. ஸோ ஒய் அப்படின்னா அந்த டைமில் அது வந்து சாலிட்லேருந்து அதோடைய ஸ்டேட்டு, சாலிடோ லிக்விடோ கேஸோ அதோட ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணலாம் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு, இப்போ MgO அப்படிங்கும்போது சாலிட்லேருந்து அது என்னவா போயிருக்கலாம் கேஸஸாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா HgOக்கும், அதாவது HgOக்கும் ஐ மீன் Hg2Oக்கும் அந்த வந்து MgOக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் 4th பாயிண்ட்டை சொல்கிறாங்க, த சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப். அதோட ஸ்லோப் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சடனாக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சம் மெட்டல் ஆக்சைடு லைக் MgO அண்ட் HgO. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் ட்ரான்சிஷன், அதோடைய ஸ்டேட்லேருந்து என்ன ஆகுது, அதோட ஃபேஸ் வந்து மாறுது. லிக்விடாக இருக்கிறது கேஸஸ் ஆகவோ அல்லது சாலிடாக இருக்கிறது கேஸஸ் ஆகவோ, ஸோ அதோட ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த எலிங்கம் டயக்ராமுடைய அப்சர்வேஷன், அதோட அப்சர்வ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற டேட்டாஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ த நெக்ஸ்ட்டு அதோடைய அப்ளிகேஷன் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எலிங்கம் டயக்ராமுடைய அப்ளிகேஷன். ஓகே, தேங்க்யூ.